எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் உள்ள டீட்டெயில்ஸ் வந்து எப்படி சரி பார்க்கறது, எப்படி மாத்துறது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் இந்த வீடியோல. இதுக்கு வந்து நீங்க வந்து ஆன்லைன்லேயே செக் பண்ணிக்கலாம். அதோட வெப்சைட்டோட இணையதள முகவரி வந்து www.tnpds.gov.in. இந்த இணையதள முகவரி இங்க உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணி டைரக்டா போய் டைரக்டா அந்த வெப்சைட்க்கு போயிடலாம். அதை கிளிக் பண்ணலாம். முதல்ல போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா, ஸ்க்ரால் பண்ண வேண்டாம், சாரி, முதல்ல அந்த கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து என்ன ஒரு பயனாளர் நுழைவு அப்படின்னு வலது பக்கத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பதிவு செய்யப்பட்ட பயனாளர் அப்படின்னு மொபைல் நம்பர், நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்க மொபைல் நம்பர் வந்து கேட்கும், கைபேசி எண். இதுல நீங்க எந்த மொபைல் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களோ, உங்க ரேஷன் கார்டோட இணைச்சிருக்கீங்களோ அந்த நம்பரை வந்து இங்க 10 இலக்க நம்பரை அங்க என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு கடவுச்சொல் அனுப்ப அப்படிங்கிற பக்கத்துல உள்ள அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்க மொபைலுக்கு, அந்த ரெஜிஸ்டர் பண்ண மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜை வந்துட்டு அதுதான் உங்களோட ஓடிபி. அதை வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு அங்கீகாரம் அப்படிங்கிற கீழே ஒரு இது வரும், கடவுச்சொல் அனுப்பங்கிறது அந்த இதுக்கு கீழே. அதுல வந்து உங்க மொபைலுக்கு வந்திருக்க 7 இலக்க எண்ணை வந்து அங்க என்டர் பண்ணிட்டு பதிவு செய்ய அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே உங்களோட அந்த ரேஷன் கார்டு, உங்களோட பேஜ் வந்து உங்க டீட்டெயில்ஸோட வந்துடும். அதுல பாத்தீங்கன்னா இடது பக்கத்துல வந்து ஸ்மார்ட் கார்டு விவர மாற்றம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மெனுவை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க ஸ்மார்ட் கார்டுல உள்ள விவரங்கள் அப்படியே வரும். குடும்ப அட்டை எண் என்ன, என்எஃப்எஸ்சி அட்டை வகை என்ன, ஸ்மார்ட் கார்டு என்ன, கடை குறியீடு என்ன, உங்க குடும்ப தலைவரோட புகைப்படம், அப்புறம் அவங்களுடைய விவரங்கள், அவங்களோட பேரு, ஆதார் எண், பெயர், தந்தை கணவர் பெயர், பாலினம், பிறந்த தேதி, பெயர், அந்த மாதிரி எல்லாம் டீட்டெயில்ஸ் வரும். அதுக்கப்புறம் குடும்ப உறுப்பினர்களோட விவரங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் முகவரி விவரம் இருக்கும். இதுல வந்து நீங்க முதல்ல உள்ள உங்களோட அந்த குடும்ப அட்டை எண் இதை வந்து மாத்த முடியாது, அது உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறது. ஸ்மார்ட் கார்டு எண்ணும் வந்து உங்களுக்கு அவங்களே அசைன் பண்ணியிருக்கிறது, அதை நீங்க மாத்த முடியாது. கடை குறியீடு உங்களுக்காக நீங்க எங்க ரேஷன் இதுல எந்த இதுல உங்களோட ரேஷன் கார்டு அலோகேட் இருக்கோ அந்த நம்பர், அதை நீங்க இந்த இதுல சேஞ்ச் பண்ண முடியாது. என்எஃப்எஸ்சி அட்டை வகை இதையும் நீங்க மாத்த முடியாது. குடும்ப தலைவர் புகைப்படத்துல வந்து நீங்க இதை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இதர் நீங்க போட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வச்சிருந்தீங்கன்னா பதிவேற்றம் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க லோக்கல் டிரைவ்ல நீங்க சர்ச் பண்ற ஆப்ஷன் அந்த பாக்ஸ் வரும். அதுல நீங்க எந்த இடத்துல அதை சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிட்டு கொடுங்க, ஓகே கொடுங்க. பிடிப்பு அப்படிங்கறது வந்து இப்போ உங்களோட போட்டோ இல்லைன்னா நீங்க டைரக்டா உங்க லேப்டாப்ல உள்ள கேமரா, லேப்டாப்லயோ உங்க இதுலயோ நீங்க வெப் கேமரா வச்சிருந்தீங்கன்னா அதை வச்சு நீங்க எப்படி உங்க மொபைலோட கேமரா இது யூஸ் பண்ணி நீங்க டைரக்டா போட்டோ எடுத்து அங்க வந்து உங்க குடும்ப தலைவரோட புகைப்படத்தை அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து குடும்ப தலைவருடைய விவரங்கள். இதுல வந்துட்டு நீங்க ஏதாவது திருத்தங்கள் செய்யணும்னா அந்த குடும்ப தலைவர் விவரங்கள் அப்படிங்கிற இதுக்குள்ளேயே திருத்த அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து குடும்ப தலைவர் யாருங்கிறத கூட நீங்க மாத்திக்கலாம். லைக் வேற யாருக்குள்ள ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா அதுல இருந்து நீங்க தேர்வு செஞ்சுக்கலாம் யாரு குடும்ப தலைவர் அப்படிங்கறத. அவங்களோட ஆதார் எண், அது நீங்க வந்து அந்த குடும்ப தலைவரை மாத்தினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வேற ஒருத்தவங்களை போட்டீங்கன்னா அந்த ஆதார் எண் வந்து அதுல ஆட்டோமேட்டிக்கா கீழே காமிச்சிரும். அப்புறம் பாலினம் என்ன, அதோட அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பெயர் வந்து நீங்க எந்த குடும்ப தலைவரோ அவங்களோட பெயர் ஆட்டோமேட்டிக்கா நீங்க சூஸ் பண்ணும் போது வந்துரும். அதோட கீழே வந்து தந்தை கணவர் பெயரும் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும், இதை நீங்க எடிட் பண்ண முடியாது. பிறந்த தேதி நீங்க தேர்வு செஞ்சுக்கலாம், குடும்ப தலைவர் யாரோட பேர் கொடுக்குறீங்களோ அவங்களுடைய பிறந்த தேதி. அப்புறம் வந்துட்டு பெயர், தந்தை கணவர் பெயர், இதை நீங்க தமிழ்ல இங்க டைப் பண்ணி வச்சுக்கலாம், சரியான பெயரை பண்ணிக்கலாம்.